அத்தியாயம் 23. அடுத்த நாள் காலை எழுந்ததும் 2 நாட்களாக என்னை பார்க்காததில் கோபமுற்றிருந்த மதிக்குட்டி என்னை வறுத்தெடுத்து விட்டாள். அவளின் செல்ல கோபத்தை சமாளிக்கவே எனக்கு போதும் என்றாகிவிட்டது. எப்படியோ அவளை சமாதானம் செய்து ஒரு வழியாக பள்ளிக்கு சென்று விட்டுவிட்டு அலுவலகம் சென்ற நான் அன்றைய என் வேலைகளை எல்லாம் விரைவாக முடித்து கொண்டு அன்று மாலை அணுவை சந்திக்க மருத்துவமனைக்கு சென்றேன். மருத்துவரை பார்த்து அவள் உடல்நிலையை பற்றி விசாரித்துவிட்டு அறைக்கு திரும்ப அவள் தனியாகத்தான் படுத்திருந்தாள். எங்கே உதய காணோம்? அவன் காஃபி வாங்கிட்டு வர போயிருக்கான். நான் வரும்போது டாக்டரை பார்த்தேன். டிஸ்சார்ஜ் பண்ணிடலான்னு சொன்னார். பில்லெல்லாம் நான் செட்டில் பண்ணிட்டேன் என்று சொல்ல, இடிச்சுன்னு சொல்லிட்டு அக்கறை இருக்கிற மாதிரி நட்டிக்கிறியா நீ என்று கேட்டாள். நான் உங்ககிட்ட முன்னாடியே சொன்னது தான், நான் வேணும்ன்ட்டு உன்னை ஒன்று இடிக்கணும்னு நினைக்கல என்று சொல்ல, எல்லாத்துக்கும் உன்கிட்ட ஒரு காரணம் இருக்குது, ஆனால் என்னால் தான் நீ சொல்கிற காரணத்தை எல்லாத்தையும் முழுசாக ஏற்றுக்க முடியல என்றாள். சரி, அப்போ இப்போ என்ன தான் செய்ய போகிற, அதையாவது சொல்லு என்று நான் அவளை தீவிரமாக கேட்க, என்னத்தை செய்கிறது, அதான் எதுவும் செய்ய முடியாத மாதிரி பண்ணிட்டியே, மகாவோட வாழ்க்கையும் சந்தோஷமும் இப்போ ஒன்றா நம்பியில் இருக்கு என்றாள். வயசு வருஷானும் என் சந்தோஷமும் வாழ்க்கையும் அவளை நம்பி தான் இருக்கு என்றேன் நானும். என்னை ஏறிட்டவள், அவளை பற்றி உனக்கு எல்லாமே தெரியுமா அறிவு, அன்பு ஏதாவது சொல்லியிருக்கானா என்று கேட்க, அவளுக்கு சொந்த பந்தம்னு யாருமே இல்லைன்னு சொல்லியிருக்கான், மற்றபடி எனக்கு வேற எதுவுமே தெரியாது என்றேன். இது வரைக்கும் தெரியலனா சரி, ஆனால் இப்போ மகாவை பற்றி அவள் வாழ்க்கையை பற்றி நீ முழுசாக தெரிஞ்சு வச்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியம் என்றவள் மகாவின் முந்தைய வாழ்க்கையை பற்றி எனக்கு சொன்னாள். மகா ஏழ்மையான குடும்பத்தில் பிறந்தவ தான். அவள் தான் அவங்க வீட்டோட மூத்த பொண்ணு. அவங்க அப்பா ஒரு பெயிண்டர். காலையில் வேலை செய்வார், ராத்திரியான குடிச்சிட்டு வந்து பொண்டாட்டியை அடிப்பார். குடியால் பாதிக்கப்பட்ட பல குடும்பங்களில் மகா ஃபேமிலியும் ஒன்று. அவங்க அம்மா வீடு வீடாக போய் வேலை செய்கிறது, பூக்கட்டி விற்கிறது, அவங்க தான் குடும்பத்தோட பாரத்தை எல்லாம் தூக்கி சுமந்தவங்க. மகாவுக்கு 4 வயசு இருக்கும்போது அவங்களுக்கு 2வது குழந்தை பிறந்தது. அவள் பேர் தான் வரலட்சுமி, மகாவோட தங்கச்சி. அந்த தங்கச்சினா மகாவுக்கு ரொம்ப இஷ்டம். ஆனால் அவங்க அப்பாவுக்கு 2வது பொண்ணாக பிறந்துடுச்சுன்னு ரொம்ப வருத்தம். அந்த ஏமாற்றத்தை எல்லாம் மகா அம்மா மேலே தான் கொட்டிட்டார். நிறைய அடி பண கஷ்டம், மன கஷ்டம் எல்லாத்தையும் சமாளித்து தாங்கிட்டு அவங்க மகாவையும் வரலட்சுமியும் பக்கத்தில் இருந்த கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வச்சாங்க. குடும்ப சூழ்நிலையால் மகாவுக்கு 10வதுக்கு மேலே படிக்க முடியல. அவங்க அம்மா கூட சேர்ந்து அவளும் வீட்டு வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டு இருந்தா. உடனே வாங்கி மகாவுக்கு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் பண்ணலான்னு முடிவு பண்ண போது தான் அவங்க வீட்டில் ஒரு பெரிய விபரீதமாக நடந்து போச்சு. வரலட்சுமி யாரோ ஒரு பையனை காதலித்து கர்ப்பமாக்கி இருந்திருக்கா. விஷயம் எல்லாருக்கும் தெரிய வந்தபோது அவளுக்கு 4 மாதம். மகா கல்யாணம் நின்று போனது மட்டும் இல்லாமல் அவங்க குடும்பத்தில் அதுவே பெரிய சண்டையாகி மகா அப்பா குடிச்சிட்டு வந்து அவங்க அம்மா கோபத்தில் வெட்டி கொன்னுட்டார். வரலட்சுமியும் வெட்ட பார்த்தபோது மகா தான் அவரை தடுத்து காப்பாற்றிருக்கா. அதுக்கப்புறம் எப்படியோ அக்கம் பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் அவங்க அப்பாவை போலீஸில் பிடிச்சி கொடுத்துட்டாங்க. இந்த நியூஸ் பேப்பரில் எல்லாம் வந்துருச்சு. சொந்தக்காரங்க யாரும் மகாவுக்கும் வரலட்சுமிக்கும் எந்த ஹெல்ப்பும் பண்ண முன் வரல. வரலட்சுமியை ஏமாத்தின பையன் யாருன்னு தெரியல. வயிற்றில் குழந்தை வாழ்ந்துட்டதுனால அபார்ட்டும் பண்ண முடியல. கடைசியில் அவள் தங்கச்சியும் குழந்தைய பெற்றுட்டு செத்து போயிட்டா. பாவம், மகாவுக்கு அப்போ 19 வயசு தான். கை குழந்தைய பார்த்துக்கணும், வேலைக்கும் போகணும். ஆனால் இவ்வளவு பிரச்சனைக்கும் இடையிலையும் அவள் வாழ்க்கையை சமாளித்து தன்னந்தனியாக நின்று வாழ்ந்திருக்கானா, அது எவ்வளோ பெரிய விஷயம் தெரியுமா? கெட்டதுலேயும் ஒரு நல்லது. அவள் தங்கியிருந்த வீட்டு ஓனரம்மா குழந்தைய பார்த்துக்க அவளுக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருந்தாங்க. பூ கட்டுறது, வீட்டு வேலை செய்கிறது, ப்ளவுஸ் ஆரி ஒர்க் பண்ணுறதுன்னு
தன்னால் என்னவெல்லாம் முடியுமோ அவ்வளவும் செஞ்சு குழந்தைய வளர்த்துக்கிட்டு இருந்திருக்கா. ஆனால் ஒரு நாள் அவளுக்கு சப்போர்ட்டாக இருந்த அந்த வீட்டு ஓனரமாகவும் இறந்து போயிட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கேருந்து அவள் வீட்டை காலி பண்ணிட்டு வர வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. அப்போ தான் என் ஃப்ரெண்டு ஒருத்தி மகா கதையெல்லாம் சொல்லி அவளுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்டாங்க. நானும் என் ஃப்ரெண்டு அனிதாவும் எங்கள் ரூமை அவள் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம். இது தெரிஞ்ச எங்கள் வீட்டு ஓனர் மகா குழந்தையோட வீட்டில் தங்க வச்சுருக்கிறத தெரிஞ்சுக்கிட்டு எங்களையும் சேர்த்து காலி பண்ண சொல்லிட்டாங்க. உங்களுக்கு எதுக்கு கஷ்டம், நானே போயிடுறேன்னு மகா சொன்னான். ஆனால் எனக்கு தான் அவளை அனுப்ப மனசே வரல. அவளுக்கு நான் எப்படியாவது ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்ண போது தான் அன்பு ஹெல்ப் பண்ணான். அவன் ஃப்ரெண்டு மூலமாக ஒரு வீடு பார்த்து கொடுத்தான். அவள் கதையெல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட அன்புக்கு அவள் மேலே சாஃப்ட்கார்னர் உருவாச்சு. அவளுக்கு நேரடியாக ஹெல்ப் பண்ணாமல் என் மூலமாக அவளுக்கு டைப்பிங் கிளாஸ் சேரவும் டிடிபி கற்றுக்கவும் ஹெல்ப் பண்ணான். அவளுக்கு டிடிபி ஜெராக்ஸ் பண்ணுற கடை ஒன்று ஏற்பாடு பண்ணி கொடுத்தான். அப்படியே கிரிசாட்ட சொல்லி டாக்குமெண்ட்ஸ் டைப் பண்ணுற வேலையும் அவளுக்கு வாங்கி தந்தான். அவன் தான் ஹெல்ப் பண்ணுறான்னு மகாவுக்கு முதல்ல தெரியாது. அப்புறமா ஒரு முறை நானே அவகிட்ட அன்பு அவளுக்கு செய்கிற ஹெல்ப் பற்றி சொன்னேன். அவளுக்கு ரொம்ப ஆச்சரியம். தேங்க்ஸ் சொல்ல போக தான் முதல்ல அவங்க ஃப்ரெண்ட்ஷிப்பு ஸ்டார்ட் ஆச்சு. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக அன்பு மதியோடையும் ரொம்ப நெருக்கமாயிட்டான். இதில் மகா மதியை எப்பயுமே குட்டிமா அம்முன்னு தான் கூப்பிடுவாள். நான் கூட அம்மு தான் அவள் பேருன்னு ரொம்ப நாளாக நினச்சிக்கிட்டு இருந்தேன். அப்போ தான் மகா பாப்பாவுக்கு பேரே வைக்கலன்னு தெரிஞ்சிச்சு. அப்புறம் அன்பு தான் அவளுக்கு மதியழகன் பேர் வச்சான். அப்படியே மகா அன்போட நட்பு காதலாக மாறிடுச்சு. அன்பு மீட் பண்ண பிறகு தான் மகாவுக்கு வாழ்க்கையில் ஒரு நம்பிக்கையும் உருவாச்சு. அது வரைக்கும் ஏனோ தானோன்னு ஒரு வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருந்த பொண்ணு அப்போ தான் விருப்பத்தோடவும் ஆசையோடையும் வாழ ஆரம்பித்தா. ஒருவேளை நீ சொன்ன மாதிரி அன்புவோட ஆக்சிடெண்ட் அவளுக்கு தெரிஞ்சிருந்தா மகா நிச்சயமாக நில குழஞ்சி தான் போயிருப்பா. அவளோட வாழ்க்கையில் வரிசை அவளுக்கு துணையாக இருந்த எல்லாரையும் இழந்தவளுக்கு இந்த இழப்பையும் தாங்க முடிஞ்சிருக்குமான்னு எனக்கு தெரியல. அவளுக்கு அன்புவால் ஏற்பட்ட நம்பிக்கை மொத்தமும் அவன் இறந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா சிதஞ்சி சின்ன பின்னமாயிருக்கும். இங்கே எதுவுமே காரணக்காரியம் இல்லாமல் நடக்கிறதே இல்லைப்பா. இப்போ யோசித்து பார்த்தா தெரிஞ்சோ தெரியாமலோ அவளுக்கு நீ நல்லது தான் பண்ணியிருக்கியோன்னு தோணுது என்றவள் நிமிர்ந்து பார்த்து சொன்னபோது என் கண்களில் நீர் நிறைந்திருந்தது. இந்த இளம் வயதில் எவ்வளவு மோசமான அனுபவங்களையும் வழிகளையும் அவள் கடந்து வந்திருக்கிறாள் என்பது என்னால் கற்பனை கூட செய்து பார்க்க முடியவில்லை. மகாவின் போராட்டம் சொல்லில் புரிந்து கொள்ள முடிவதல்ல. எனக்காக நான் அன்புவாக மாறியதாகத்தான் இத்தனை நாள் நினைத்து கொண்டிருந்தேன். ஆனால் இது எல்லாமே மகாவிற்காக, என் மகாவிற்காக நிகழ்ந்ததோ என்று இப்போதுதான் தோன்றியது. ஆனால் அப்போது மகாவுக்கு நீதான் அறிவுங்கிற உண்மை எப்பயுமே தெரியாம என்றவள் வார்த்தை அந்தரத்தில் நின்றுவிட அவள் பார்வை கதவின் பக்கம் அதிர்ச்சியுடன் நோக்கியது. என்ன என்று நான் திரும்பி பார்த்தபோது அங்கே மகா நின்று கொண்டிருக்க பின்னோடு உதய் வந்து கொண்டிருந்தான். மகாவின் கண்கள் காட்டிய அதிர்ச்சி பாவத்தை காண்கையில் அவளுக்கு உண்மை தெரிந்து விட்டதோ என்ற பயத்தை எனக்கு கொடுத்த போதும் அதை நான் காட்டிக்கொள்ளாமல், நீ எங்க மகா இங்கே என்று கேட்டேன். என்னை அவள் குழப்பமாக பார்த்தபடி நின்றாலே ஒழிய பதில் ஏதும் சொல்லவில்லை. மகா என்று மீண்டும் நான் அழைக்கவும் சுதாரித்து கொண்டவள், இல்லை, நான் மாமா கூட வந்தேன். இங்கே தான் நிரஞ்சன அம்மாவும் அட்மிட் ஆக்கியிருக்காங்க. அவங்கள பார்க்க போன போது தான் உதய அண்ணாவை பார்த்தேன். அனு அக்கா பைக்கிலிருந்து விழுந்து அடிபட்டு அட்மிட் ஆகி இருக்கிறதா சொன்னாங்க. அதான் பார்க்கலாம்னு என்று அவள் உதடுகள் பதில் கூறிய போதும் அவள் கண்களில் இருந்த அதிர்ச்சி அப்படியே நிலைத்திருந்தது. ஒருவேளை அவள் கேட்டுவிட்டாளா, இல்லை கேட்கவில்லையா என்று எனக்கு தெளிவாக தெரியவில்லை. அனு பதட்டத்துடன் என்னை பார்க்க நான் மறுப்பாக தலையசைத்தேன்.
தன் படபடப்பை ஒருவாறு மறைத்து கொண்டவள் மகாவிடம், எனக்கு ஒன்றும் இல்லை மகா, சாதாரண அடிதான், டாக்டர் டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லிட்டாரு என்று கூற, அதன் பின் மகா கொஞ்சம் இயல்பாக பேசினாள். அடிப்பட்ட விவரங்களை பற்றி கேட்டு அக்கறையுடன் அணுவை விசாரித்தாள். அதன் பின்பு நானும் மகாவுடன் சென்று தேவிக்கு அனுமதிக்கப்பட்ட அறைக்கு சென்று அவரை நலம் விசாரித்துவிட்டு பின் நிரஞ்சனாவுக்கும் தைரியம் கூறிவிட்டு வெளியே வந்தேன். மகா மதியின் கையை பிடித்து கொண்டு முன்னே நடக்க என்னுடன் வந்த அப்பாவிடம், இந்த ஹாஸ்பிட்டல் தான் வரப்போகிறேன்னு என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா நீங்கள் என்று நான் கடுகடுக்க, நீ அணுவும் இந்த ஹாஸ்பிட்டலில் தான் சேர்த்துருக்கன்னு என்கிட்ட சொல்லியிருக்க கூடாதா என்று அவரும் என்னிடம் பதிலுக்கு கடுகடுத்தார். 2 பேருமே தப்பு செஞ்சிட்டோம்ப்பா என்றேன். சரி, இப்போ என்னதான் ஆச்சு அதை முதல்ல சொல்லு என்றார். நானும் அணுவும் பேசினதை மகா கேட்டுட்டாலும்னு எனக்கு கொஞ்சம் டவுட்டாக இருக்குது. டேய், என்னடா சொல்கிற என்றவர் அதிர, ஆமாப்பா என்றேன். அதன் பின் எதுவுமே பேசாமல் யோசித்து கொண்டே நடந்தவர், எனக்கு என்னவோ அவள் எதுவும் கேட்டிருக்க மாட்டான்னு தான் தோணுது, நீயா டென்ஷன் ஆகி எதையும் உளறி கொட்டி வைக்காத என்று சொல்ல, சரிப்பா என்று காரை எடுத்துவிட்டு மகாவும் மதிக்குட்டியும் என் கூட வரட்டும்பா என்று சொல்லிவிட்டு அவர்கள் இருவரையும் என் காரில் ஏற்றி கொண்டேன். மதி கெஞ்சலுடன், அப்பா அப்பா பெரிய மலுக்கு போகலாம்ப்பா என்று கேட்க, ஓ போகலாமே என்று நான் சொல்ல, அதெல்லாம் வேண்டாம், வீட்டுக்கு போகலாம் என்றாள் மகா. அவள் முகம் மிக இறுக்கமாக இருந்தது. என்னாச்சு மகா, ஏன்டா ஒரு மாதிரியாக இருக்க என்று நான் கேட்கவும், என்னை திரும்பி ஒரு மாதிரி பார்த்தவள் மீண்டும் தன் பார்வையை சாலைப்புறம் திருப்பி கொண்டு, ஒன்றும் இல்லை என்றாள். அவள் என்ன யோசிக்கிறாளோ தெரியவில்லை. ஆனால் அவள் இயல்பாக இல்லை என்று மட்டும் நன்றாக புரிந்தது. நானாக எதுவும் பேச்சு கொடுத்து மாட்டிக்கொள்ளக்கூடாது என்று அமைதி காத்து வந்தேன். மாலுக்கு போகலாம் என்று நச்சரித்து கொண்டு வந்த மகளை வீட்டிற்கு வந்ததும் நீச்சல் குளத்தில் குடிக்க செய்து அமைதிப்படுத்தி விட்டேன். ஆனால் மகா வீட்டுக்கு வந்த பிறகும் கூட அப்படியே தான் இருந்தாள். அன்று இரவு உணவு முடித்து நான் தான் மதியை உறங்க செய்து படுக்க வைத்தேன். மகா ஆழ்ந்த சிந்தனையுடன் சோஃபாவில் முகத்தை மூடியபடி அமர்ந்திருக்க, அவள் அருகே சென்று பேசக்கூட எனக்கு பயமாக இருந்தது. என்ன கேட்டு வைத்தாலோ எப்படி சமாளிக்கப் போகிறோமோ என்ற எண்ணத்துடன் மெல்ல சென்று நான் அவள் அருகே அமர, அவள் சட்டென எழுந்து நின்று கொண்டாள். என்னாச்சு மகா என்று நான் அழைக்கவும் திரும்பி என்னை ஏற இறங்க பார்வை பார்த்து வைத்தாள். அந்த பார்வையில் ஒரு அந்நியத்தன்மை இருந்தது. நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நீங்கள் என்னை பார்க்க வந்தீங்கல்ல என்று கேட்கவும் எனக்கு பதட்டம் மேற, புரிந்தும் புரியாமலும் நான் ஆமோதிப்பாக தலையசைத்தேன். அப்போ நீங்கள் எனக்கு என்ன கிஃப்ட் பண்ணீங்க என்று கேட்டுவிட நான் படபடத்தேன். அவள் கேட்கும் கேள்விக்கான பதில் எனக்கு தெரியவில்லை என்பதை காட்டிக்கொள்ளாமல், ஏன் கேட்குற மகா என்று சகஜமாக இருப்பதாக காட்டிக்கொண்டாலும் என் இதயம் தாறுமாறாக அடித்து கொண்டது. ஏன் கேட்குறேன்னு அப்புறம் சொல்கிறேன், நீங்கள் பதிலை சொல்லுங்க என்று தீர்க்கமாக அவள் என் கண்களை பார்த்து கேட்டாள். நிச்சயம் நானும் அணுவும் பேசினதை அவள் கேட்டுட்டா. இப்போ என்ன செய்கிறது? அன்பு என்னிடம் இருந்த நாட்களில் அவன் என்ன வாங்கினாலும் என்னிடம் காட்டாமல் இருந்ததில்லை. ஆனால் அவன் இறப்பதற்கு முந்தைய 2 வாரங்களில் எங்கள் இருவருக்குள்ளும் பேச்சுவார்த்தையே கிடையாது. அவன் மகாவுக்கு என்ன வாங்கி கொடுத்திருப்பான் என்று எனக்கு நிச்சயமாக தெரியவே தெரியாது. நான் எந்தவித உணர்வையும் கட்டிக்கொள்ளாமல் சிலை போல நிற்க, உங்களை தான் கேட்குறேன், அது என்ன கிஃப்ட்னு சொல்லுங்க. இம்முறை மகாவின் குரல் சற்று உயர்ந்திருந்தது. அவள் பார்வை என்னை கூர்மையாக முற்றுகையிட பதில் சொல்லியே ஆக வேண்டும் என்ற சூழ்நிலை. இல்லை என்றால் நான் அன்பு இல்லை என்பதை கண்டுபிடித்து விடுவாள். இப்போ என்ன பண்ணுறது, அது என்ன கிஃப்ட்டு என்று நான் யோசிக்கும்போது என் காதில் அன்புவின் குரல் ஒலித்தது. அவள் கழுத்தில் இருக்கிற டாலர் செயின், டாலரில் இருக்க லவ் சிம்பிளில் எங்கள் பேரோட ஃபஸ்ட் எழுத்தை வச்சு டிசைன் பண்ணது. மேலே எம், தலையில ஏ.
ஒரு நொடி திகைத்து மீண்டு பின் அதே பதிலை மகாவிடம் அச்சு பிசகாமல் சொல்லி முடிக்கவும் அவள் முகம் சட்டென்று இலகுவாக மாறியது. அந்த நொடியே என்னை இறுக்கமாக அணைத்து கொண்டவள், சாரி அன்பு, நீங்களும் அணுவும் பேசுனதை ஏதோ ஒரு குழப்பத்தில் கேட்டுட்டு தப்பாக புரிஞ்சுக்கிட்டேன். என்னை மன்னிச்சிடுங்க. நான் அந்த மாதிரி உங்களை சந்தேகப்பட்டிருக்கவே கூடாது என நான் சிலையாக சமைந்து விட்டேன். மகா மேலும், நம்ம கல்யாணத்துக்கு முன்னாடி நாள் நைட்டு இந்த செயினை நீங்கள் எனக்கு கிஃப்ட் பண்ணிவிட்டு இதுக்கப்புறம் நம்ம வாழ போகிற வாழ்க்கையை பற்றி நீ கற்பனை கூட செய்து பார்த்துருக்க மாட்டேன் மகா. நம்ம லைஃப் இனிமேல் அப்படி இருக்க போகுது அப்படின்னு சொன்னீங்கல்ல. ஆனால் அப்போ கூட நான் உங்கள் கூட நான் இவ்வளோ சந்தோஷமாக இருக்க போகிறேன், வாழ போகிறேன்லாம் நினைக்கவே இல்லை அன்பு. ஆனால் இப்போ உங்கள் கூட வாழ்கிற ஒவ்வொரு நிமிஷமும் நான் அந்த அளவுக்கு சந்தோஷத்தை உணர்றேன் என்று நிகழ்ச்சியுடன் கூற என் மனம் ஆசுவாசமானது. இந்த வார்த்தையெல்லாம் நான் உங்ககிட்ட சொல்ல வேண்டியது மகா. என் வாழ்க்கையை சந்தோஷமாக மாற்றின தேவதையே நீதான் என்று சொல்லி மகாவை என்னுடன் இறுக அணைத்து கொண்ட நான் சுற்றும் முற்றும் தேடலாக பார்த்தேன். இத்தனை நாளாக என் கண்முன்னே தெரியும் அன்புவின் உருவமும் குரலும் நான் நினைத்து கொண்டிருப்பது போல என்னோட பெருமையோ இல்லை கற்பனையோ இல்லை. அது அன்புதான். அவன் என்னுடைய அன்பு. நீ எங்கே இருக்க அன்பு என்று என் மனக்குரலில் அவனிடம் பேச, உனக்குள்ளே தாண்டா இருக்கேன் என்ற அன்பின் பதில் குரல் காற்றோடு என் காதில் ஒலித்த போது என் தேகம் முழுவதும் சிலிர்த்தடங்க கண்களில் கண்ணீர் கரை புரண்டோடியது. எல்லாம் என் செயல், என் முடிவு, என் தீர்மானம் என்று இத்தனை நாட்களாக நினைத்திருந்தேன். இல்லை, எல்லாமே அவன் செயல், எல்லாம் என் அன்புவின் செயல். எந்த எதிர்பார்ப்புமற்ற அன்பை பொழியும் ஒரு புனித ஆத்மாவாக என்னை சுற்றி எனக்குள்ளாக வாழும் அன்பு அவன். அன்பின் வழியதில் அன்புடன் நான். நன்றி. வணக்கம், நான் உங்கள் ஆர்ஜே ராஜசேகரன் போஸ். கதையை எல்லாரும் கேட்டிருப்பீங்க, அதாவது காதாலேயே படிச்சிருப்பீங்க. எல்லாருக்கும் பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த கதையை விரும்பி கேட்ட எல்லாருக்குமே மிக்க நன்றி. இந்த கதையை படிக்கிறதுக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்த மோனிஷா அவர்களுக்கு மிக்க மிக்க நன்றி. மீண்டும் ஏதாவது ஒரு கதையில் ஏதாவது ஒரு இடத்தில் நான் உங்களை சந்திக்கிறேன். டாடா பாய் பாய். நான் உங்கள் ராஜசேகரன் போஸ்.